வணக்கம். நேரு யுவ கேந்திரா அல்லது மை பாரத் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு ஒன்றிய அமைச்சகம், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுகின்றது. இந்த நேரு யுவ கேந்திராங்கிறது என்னென்னா, இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக இருக்குது. குறிப்பாக இங்கே யூத் ஹாஸ்டல் இருக்குது. இவங்க இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் எல்லா முக்கியமான நகரம் யூத் ஹாஸ்டல் இருக்கிறோம். இந்த அமைப்பின் கீழ் தான் செயல்படுது. இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் இளைஞர்கள், மாணவர்கள், அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் அந்த நகரத்துக்கு வரும்போது கல்வி சம்மந்தமாக இல்லைனா சமூக சேவை சம்மந்தமாக அவங்க இந்த நகரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு ரொம்ப கட்டணம் கம்மியாக இருக்கிற ஒரு வசதி தான் இந்த யூத் ஹாஸ்டல். அது இல்லாமல் நாடு முழுக்கும் பல்வேறு பகுதியிலேருந்து இந்த இளைஞர்கள், மாணவர்கள் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், கலாச்சார மற்றும் அறிவு பகிர்வு, அது இல்லாமல் சமூக ஒருங்கிணைப்பு, ஏன்னா பல பேரோட பழகிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. இது இன்றைக்கி நாடு முழுவதும் இருக்கும் எல்லா முக்கியமான நகரங்களில் நம்ம அது செயல்பாட்டில் இருக்குது. நம்ம திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லை. முக்கியமாக காரணம் என்னென்னா, அது பராமரிப்புக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஒன்றிய அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்க அது கேட்டிருக்காங்க, பட் அதுக்கப்புறம் யாரும் ஃபாலோ பண்ணலையான்னு தெரியல. இது வரைக்கும் அது அந்த நிதி ஒதுக்கப்படாதனால இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு இது இல்லாமல் இப்போ யாருமே இங்கே இருக்க முடியாது. இப்போ அதுக்காண்டி தான் இப்போ நான் ஒரு ஆய்வுக்காண்டி தான் வந்தேன். அது இங்கே இருக்கிற அந்த நேரு யுவ கேந்திராவுடைய அதிகாரிகள் அவங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அவங்கள நான் வர சொல்லியிருந்தேன். நான் இங்கே ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க எஸ்டிமேட் மாதிரி ரிவைஸ்ட் எஸ்டிமேட், இந்த எஸ்டிமேட்டு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சிபிடபிள்யூடி மூலிமா எஸ்டிமேட் போட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஒன்றிய அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் 3 வருஷம் ஆச்சு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் போடுங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவாக போடுங்க. ரொம்ப ஏன்னா குறைஞ்சபட்சம் அந்த பில்டிங்கில் இருக்கிற ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் தங்குற மாதிரி எந்த வித லீக்கேஜ், சீப்பேஜ், இந்த தண்ணி இது இல்லாமல் நல்லா தங்குற மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் குறைஞ்சபட்ச வசதிகள் மாத்திரம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, அதுக்கு உண்டான காஸ்ட் எஸ்டிமேட் மாத்திரம் போடுங்க, ரொம்ப நம்ம போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நான் திங்கட்கிழமையே அந்த லெட்டர் வந்துச்சுன்னா நான் எந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அந்த அமைச்சகம் மாண்புமிகு திரு மான்சுக் மாண்டியா அவருடைய அமைச்சகத்தின் கீழே தான் வருது. அது நான் கண்டிப்பாக அவரை டெல்லியில் சந்திக்கும் போது இது நம்ம நேரு யுவ கேந்திரா தற்போது மை பாரத் என்று அழைக்கப்படுகின்றது. இதை சார்ந்த இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் செயல்பாட்டு இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷமாக செயல்பாட்டில் இல்லை. அதனால் இது துரிதமாக இதுக்குண்டான நிதியை ஒதுக்கி இது செயல்பாட்டுக்கு கொண்டு வரது மூலமாக குறிப்பாக திருச்சி நகரத்துக்கு பல்வேறு நீங்கள் கிராமப்பகுதியிலேருந்து நாடு முழுவதும் இங்கே திருச்சிக்கு கல்விக்காண்டியும் விளையாட்டுக்காண்டியும் சமூக சேவைக்காண்டியும் குறிப்பாக நம்ம என்சிசி, என்எஸ்எஸ், இந்த ஸ்கவுட்ஸ் மூமெண்ட் இது சம்மந்தமான நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வெளியில் தங்க வேண்டியது இருக்குது. யூத் ஹாஸ்டல் இருந்தனா ரொம்ப கட்டணம் குறைவாக அவங்க தங்கிக்கலாம். அது இல்லாமல் ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது ஒரு அருமையான ஒரு கான்செப்டோடு தான் நீங்கள் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இது செயல்பாட்டில் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அமைச்சர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஒரு நிதி ஒதுக்குவார், இது செயல்பாட்டுக்கு வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், காங்கிரஸும் துரைமுருகன் செல்வப்பிரதிகை சொல்லியிருக்காரு சார், இந்த தண்ணி தரப்புக்கு தகவல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. அதில் என்னுடைய கருத்து என்னென்னா, எனக்கு சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பிரதிகை எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு, நல்ல எனக்கு பழக்கத்தில் இருக்கிறவர் தான், நான் மதிக்கக்கூடியவர் தான். ஆனால் ஒரே விஷயத்தில் அவர் சொல்கிற கருத்துக்கு நான் வேறுபடுறேன். என்னென்னா, இன்றைக்கி நீங்களே பார்க்குறீங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன், நீங்கள் வடகிழக்கு பருவமழை அந்த இது தொடங்கிருச்சு, மழை பெஞ்சிட்டு அங்கங்கே வெள்ள நிவாரண நடவடிக்கைகளில் மாவட்ட ஆட்சியும் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. இப்போ அங்கங்கே மழை சொல்லிட்டு போயிடுறது கிடையாது, திடீர்னு வருது, அப்போ அடைமழை பெய்யுது திடீர்னு. அப்படிங்கும்போது திருச்சியில் நீங்கள் அப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் போனதுலேயே கொஞ்சம் பாதிப்பு இருந்து கேள்விப்பட்டேன். அப்போ பல்வேறு இடங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அணைகளை கண்காணிக்கிறாங்க, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அணைகளை கண்காணிக்கிறாங்க, நீர் போக்குவரத்திற்கு இடங்களை கண்காணிக்கிறாங்க. உடனுக்குடன் அந்த ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் காலதாமதம் பண்ணால் கூட உங்களுக்கு அங்கே ஒரு வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய இது இருக்கிறதுனால அந்த அணையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரம் இந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த தண்ணி போச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தண்ணி திறந்து விடணுங்கிற ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிகாரம், அந்த உத்தரவின் பேரில் அந்த அதிகாரிகள் பொறுத்து அந்த தண்ணியை அவங்க திறந்து விட்டுருக்கலாம். எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டு தண்ணியை திறந்து விடணும். அது நாளைக்கு ஒரு பிரச்சனையாக கூட, ஒரு அபாயகரமான சூழ்நிலை கூட அது உருவாக்குங்கிறதுனால எனக்கு இதில் ஒரு மாறுபட்ட கருத்து. அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு செய்யுங்கிறது விவரங்கள் அவங்க கொடுத்துருக்கலாம். பட் சொல்லிட்டு தான் திறக்கணுங்கிறது அதில் அது எனக்கு கருத்து எனக்கு வேறுபாடு இருக்குது.